வாங்கம்மா, உட்காருங்கம்மா. மாரி, கும்பல்ல யாராவது அத்தைய வாட்ச் பண்றாங்களான்னு கவனிச்சு பார்த்தா கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஹஸ்பண்ட் சார், எல்லாரும் பாட்டு பாடுறதை தான் கவனிப்பாங்க. கொலகாரன் அதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். நாமளும் அப்படியே உட்காந்துக்கிட்டே கவனிப்போம். சரி. அந்த சாங் ஓகே தானே? ஓகே தான். அப்ப ஆரம்பிச்சிடலாமா? அண்ணா உங்களுக்கு ஓகே தானே? ஆரம்பிச்சிடலாமா? ரெடி, ஆரம்பிச்சிடலாம். யாரா நீ? இது என்ன ஊசி? மயக்க ஊசியா இல்ல விஷ ஊசியா? இதை எதுக்குல என் அத்தைக்கு போட பார்த்த? ஐயோ, மருந்து எடுத்து போய் லேப்ல கொடுத்தா மாட்டிப்போம். இந்த மருந்து வெளியே தெளிக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். என் முகத்துல மண்ணை வீசிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இல்லனா நான் அவனை புடிச்சிருந்திருப்பேன். அவன் முகத்தை நான் நல்லா பார்த்துட்டேன். கும்பல்ல இருந்தா கூட அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதனால அவன் இனி கோவில் பக்கமே வரமாட்டான். அந்த கொலகாரனை நினைச்சு நீ பயப்படாத மாதிரி. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அந்த கொலகாரன் மாறு விஷயத்துல கூட வரலாம் இல்ல? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவன் கண்ணை பார்த்தா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். வந்தவன் நிச்சயமா சாமுண்டீஸ்வரி அத்தையோட எதிரியா இருக்க வாய்ப்பே இல்ல. அவனை யாரோ தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அது விஷ ஊசியா இல்ல மயக்க ஊசியான்னு தான் தெரியல.
வந்தவன் கொலை பண்ண வந்தானா இல்ல மயக்க ஊசி போட்டு கடத்திட்டு போக வந்தானான்னு தெரியல. ஊசி இல்ல ஹஸ்பண்ட் சார், கத்தி. கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் பார்த்தது கத்தி தான் ஹஸ்பண்ட் சார். ஆனா இந்த ஆள் கையில ஊசி இருந்ததா சொல்றீங்க? ஆமா மாதிரி, அவன் சாமுண்டீஸ்வரி அத்தைய ஊசியால தான் அவன் குத்த ட்ரை பண்ணான். நான் புடிச்சதும் அவன் அந்த மருந்தெல்லாம் கீழே கொட்டிட்டான். அப்போ கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவை யாரோ கொலை பண்ண போறாங்க. இன்னும் 2 நாள் பண்டிகையில பாக்கி இருக்கு. இன்னைக்கு எப்படியோ சாமுண்டீஸ்வரி அம்மாவை காப்பாத்திட்டோம். ஆனா 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் அவங்கள யாராவது கொன்னுட்டா அப்புறம் என்ன பண்றது ஹஸ்பண்ட் சார்? அப்படிலாம் எதுவும் நடக்காது மாதிரி. எப்படியாவது அத்தைய காப்பாத்திரலாம். நீ இன்னும் நல்லா யோசிச்சு பாரு. நல்லா நிதானமா யோசி. அத்தைய குத்த வந்தவன் யாரு, எப்படி இருப்பான்னு ஏதாவது சின்னதா அடையாளம் சொன்னா கூட அத்தைக்கு எதுவும் ஆகாம நான் கூட இருந்து பாத்துப்பேன். நீ யோசிச்சு பாரு.